IPL 2024 மேட்ச் நம்பர் 12 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் நடந்துச்சு. இந்த மேட்ச்க்கான மேட்ச் சம்மரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 162 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து 168 ரன் அடிச்சு கம்ஃபர்டபிளாவே குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க 7 விக்கெட் வித்தியாசத்துல. அது மூலமா அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல எதனால குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சாங்க, எதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோத்தான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏன் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சான்னு பார்த்தோம்னா குஜராத் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட பவுலிங் வச்சு தான் எல்லா லாஸ்ட் 2 சீசன் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட அவங்களோட டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்போனன்ட் ஒரு 180 குள்ள சுத்திட்டு அடுத்து அதை சேஸ் பண்றது அதே தான் இன்னைக்கு பண்ணி முடிச்சாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த டீமோட டாப் 4 பேட்டிங் லைனப் பார்த்தோம்னா எல்லாமே நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸா இருக்காங்க. எல்லாமே வந்து கன்சிஸ்டன்ட்டா ரன் அடிக்கிற பிளேயர்ஸா இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சஹா கில், சாய் சுதர்சன், அடுத்து டேவிட் மில்லர், அவர் கூட கடைசியா பார்த்தோம்னா விஜய் சங்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சுப்மன் கில்லோட கேப்டன்சி அடுத்து நூர் அகமதை உள்ள கூட்டிட்டு வந்த விதம் தான். நூர் அகமது போன மேட்ச் விளையாடல, ஆனா இந்த மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா அவர் உள்ள கொண்டு வந்தாங்க. அது ஒரு டாக்டிக்கல் மூவாவே இருந்துச்சு, அதுவும் மேட்ச் வின்னிங் மூவாவே இருந்துச்சு. அடுத்து ஏன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோத்தான்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட பவுலிங் லைனப்புக்கு கண்டிப்பா ஒரு 200 ரன் பேட்டிங்ல அடிக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸ்ல அவங்க அடிச்சதை விட கொடுத்ததுன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்னாவே இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட பேட்டிங் லைனப்ல டிராவிஸ் ஹெட் அடுத்து வந்து ஹென்ரி கிளாசன் இவங்க ரெண்டு பேருமே டோட்டலா டிபெண்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. மீதி இதுக்கு எல்லா பேட்டருமே சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணிருக்காங்க. அவங்க எப்போது மெயின் ரோல் பண்றாங்களோ அப்பதான் இந்த டீம் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. போன மேட்ச்ல அபிஷேக் சர்மா பண்ண மாதிரி. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் பவர் பிளேல முன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுக்க மாட்டாரு. இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா நூர் அகமது அடுத்து மோஹித் சர்மா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நூர் அகமதுக்கு ஏன் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் தான் பார்த்தோம்னா அவர் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் ஆடாம இருந்தாரு. இந்த மேட்ச் ஒரு டாக்டிக்கல் டிசிஷனால் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்த வேலையை அவர் நல்லா கரெக்டாக செஞ்சு முடிச்சாரு.